செங்கல் சூளைக்கும் கல்குவாரிக்கும் கொத்தடிமையாக சென்றவர்களை தலைநிமிர வைத்துள்ளார் இருளர் சமூகத்தைச் சேர்ந்த பெண். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ளது மேல்களவாய் கிராமம். இங்கு பழங்குடி இருளர் சமூக மக்கள் பல ஆண்டுகளாக செங்கல் சூளை கல்குவாரிகளில் கொத்தடிமைகளாக வாடினர். இந்த சமூகத்திலிருந்து மீண்டு வந்தவர் சுமதி. தான் அனுபவித்த வலியை தன் மக்களுக்கு வரக்கூடாது என எண்ணினார். அனஸ்தீசியா பயின்ற சுமதி தனது கிராமத்தை மாற்றியமைக்க முடிவெடுத்தார். நம்ம கொத்தடிமையா தானே நம்ம வெளியில வந்தோம். நம்மள மாதிரி எந்த ஒரு ஃபேமிலியும் கொத்தடிமையா வெளியில அங்க போக கூடாது. இப்போ ஒரு 10,000 20,000க்கு தானே கொத்தடிமையா போய் அவங்க வருஷ கணக்குல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு குழு ஆரம்பிச்சு அந்த குழு மூலயமா அந்த காசை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 20,000 அந்த மாதிரி சிறுகடன் எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்காக உதவி இருக்கேன். மகளிர் சுய உதவி குழுவை தொடங்கிய சுமதி 16 பெண்களை இணைத்தார். குழு கடன் மூலம் ஆடு மாடுகளை வாங்கி கொடுத்து அந்த குடும்பங்களை சொந்த காலில் நிற்க வைத்தார். லாபம் ஈட்டத் தொடங்கியதால் 16 குடும்பத்தினரும் கொத்தடிமை பணிக்கு செல்வதை நிறுத்தினர். சுமதின்றவங்க எங்களுக்கு ஒரு லோனு ஒரு சிறுகடன் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. போட்டு கொடுத்ததுனால மெனம் வாங்கணும். மெனம் வாங்கினதுல வீடு கட்டணும். வீடு கட்டணத்துல ஒரு ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சிருக்கோம். இப்போ ஒரு கறவல் மாடு வச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போதைக்கு பசங்களும் நல்லா படிக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட்ல நல்லா பசங்க படிக்கிறாங்க. கல்வி அறிவு இல்லாமல் இருந்த குழந்தைகளை பள்ளி கல்லூரிக்கு செல்ல வைத்து தனது சமூகத்தின் அடுத்த தலைமுறையை தலைநிமிரச் செய்துள்ளார். ஒரு ஒற்றை பெண்ணாக சமூக புரட்சியை நிகழ்த்தி காட்டியுள்ளார் சுமதி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சீமோனுடன் செய்தியாளர்கள் காமராஜ் மற்றும் தமிழரசன்.